ராமன் ஒரு மனிதனா பிறந்தான், மனிதனா வாழ்னான், மனிதனா இறந்தான். ஆனா அவனு புருஷோத்தமனா வாழ்னான். புருஷோத்தமன் என்னன்னா நம்ம மனிதருக்குள்ள ஒரு உத்தமமான மனிதன். எதுக்கு இந்த மாதிரி நாம் பாக்குறோம்னா, எவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ராஜனா இருந்தவனுக்கு சும்மா ஒரு சிறு வார்த்தைனால ராஜ்ய விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டான். அது பத்தாதுன்னு மனைவி வந்து திருடிட்டாங்க. ஏதோ போர் போட தேவை வந்துச்சு, பல விதமான கஷ்டம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து இந்த ராவணன் கொன்ன ஒரு செயலுக்காக ஒரு வருடம் பிராயஷ்சித்தம் பண்றான். இந்த மாதிரி உணர்வு இருக்கிற மனிதனை நமக்கு நாட்டுல உலகத்துல தேவைதானே. இப்ப கூட அவனுக்கு பர்சனலா எவ்வளவோ பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பு, அவனுக்குள்ள இருக்கிற பாதிப்பு, அவன் நெஞ்சுக்குள்ள இருக்கிற வலி இன்னொருத்தர் மேல திணிக்காம அவன் செய்யற செயல்ல எந்த விதமான ஒரு கோபம் வெறுப்பு இல்லாம செயல்படுறான். இதனால அவனுக்கு மரியாதை புருஷன். நமக்கு ராமர் கோயிலுக்கு போற விருப்பம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எல்லாருமே ஒரு நல்ல உணர்வோட, இவ்வளவு பேரை கோட்டி கோட்டி மக்களுக்கு முக்கியமா இருக்கிற ஒரு தன்மை எல்லாருமே கும்பிடி நல்ல ஒரு உணர்வோட இது பூரைக்கிற மாதிரி நாட்டுல பண்ணிடணும்.